ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சாஃப்டான பர்கர் பன் இதை வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பர்கர் பன் செய்ய தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஒரு வானலில் தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வெந்த உடனே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் 2 கப் மைதா போட்டுக்கோங்க. நம்ம செஞ்ச பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் பால் பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச ஈஸ்ட்டை போட்டு கலந்து ஒரு 5 நிமிஷம் வைங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் பிசைங்க. பிசைஞ்ச மாவுல எண்ணெய் தடவி ஈர துணி போட்டு மூடி வைங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா மாவு உப்பிட்டு இருக்கும். மீண்டும் பிசைஞ்சிடுங்க. மாவு ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஒரே ஷேப்பில் பன் வரும். இன்னும் கொஞ்சம் மாவு தடவினா பன் ஷேப்பு நல்லா வரும். எண்ணெய் தடவி ஈர துணி போட்டு மூடி வைங்க. ஒரு இட்லி தட்டில் அன்சால்டட் பட்டர் தடவிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்ச பண்ணை வைங்க. பன் மேலே பால் தடவிக்கோங்க. அது மேலே எள்ளு தூவி விடுங்க. பண்ணை 15 நிமிஷம் கழிச்சு தான் பேக் பண்ணோம். அதுக்குள்ளார நம்ம குக்கரை ரெடி பண்ணிப்போம். ஒரு குக்கரில் உப்பு போட்டு கேஸ்கட் விசில் இல்லாமல் சூடு பண்ணிக்கோங்க. சூடான குக்கரில் பண்ணை வச்சு மூடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வைங்க. இருந்து பன் மேலே பட்டரை தடவிக்கோங்க. சிறிது நேரம் கழிச்சு பார்த்தாக்கா பன் ரெடி. நம்ம செஞ்சிருக்கிறது பர்கர் பன். சர்க்கரை போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்லேயே சாஃப்டான பண்ணை செஞ்சு பாருங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் our சேனல்.